சென்சார் போர்டுங்கிறது இன்றைக்கு எப்படி வந்து சிபிஐ, இது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளையும் வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு கையில் எடுத்து எப்படி அவர்களுக்கான ஒரு கம்பெனியாக அதை எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கு, மன்னார் அண்ட் கோ கம்பெனி மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ சென்சார் போர்டையும் மன்னார் அண்ட் கோவாக மாற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமாக இப்போ இதே கேரளாவில் படம் வருது, இதை விட வன்மையான படங்கள் வருது. ஹிந்தியில் எவ்வளோ படம், வெறும் சாமி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் குருடா தான், எல்லாம் புராண கதை தான், எல்லாம் கதை தான், எதுவுமே உண்மை இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக இது வந்து திட்டமிட்டு ஜனநாயக படத்தை முடக்குவதும், அதன் மூலமாக அந்த உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்குமான ஒரு முயற்சியைத்தான் சென்சார் போர்டு மூலமாக இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு செயல்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். ஒருவர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாட்டாங்குடிங்கிற கிராமமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வந்த ஒரு செய்தி மிகவும் வேதனைக்குரியது. அதில் ஒரு கிராமம் உருவாகுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நமது முன்னோர்கள் நமக்காக அடுத்த தலைமுறைக்காக உருவாக்கி வைத்த அந்த கிராமம் நம்மளுடைய கண்ணெதிரிலேயே ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய அந்த செய்தியாக நான் அதை பார்த்தேன். அப்போ அதை பற்றி விசாரிக்கும் பொழுது அருமை சகோதரர் திருச்செல்வம் அவர்களும் நமது பாஸ்கரவேல் அவர்கள்லாம் இணைந்து இந்த கிராம நிர்வாகிகள், இங்கே இருக்கக்கூடிய ராமரை போன்ற பெரியவங்கள்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் இழந்த இந்த கிராமத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் அவர்கள் மிக ஒத்துழைப்புகளோடு பல நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் நாட்டாக்குடி கிராம மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ கூட நான் பார்த்தேன், நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து இந்த பென்சிங் போடுறதுக்கு இப்போ இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லறை ஏக்கர் விவசாய நிலங்கள் வெறும் முள்ளு காடுகளாக மாறி விவசாயம் பண்ணக்கூடிய தகுதியை இழந்த ஒரு நிலப்பரப்பாக மாறிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக அவங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைநிலங்களை உருவாக்குற நேரங்களில் திடீர்னு ஆடு மாடுகள், காட்டு பன்றிகள் வந்து மேய்ஞ்சி அதை அழிச்சிருதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதனால் இதை முழுக்க இந்த 100 சில்லறை ஏக்கர் விவசாய நிலங்களை நம்ம மீட்டெடுக்கணும்னா அதுக்கு சுற்றி நம்ம வந்து ஒரு மின்வேலி அமைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஆக அதற்காக இந்த கிராமத்துக்காரங்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களே தங்களால் இயன்ற ஒரு பணத்தை கொடுத்து, அதே மாதிரி இப்போ நடிகர் கார்த்திக் மாதிரி வேறு வெளியிலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சார்ந்தவங்கள்லாம் கூட உதவி பண்ணி இன்றைக்கி ஒரு முக்கால்வாசி இடங்கள் பென்சிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நேரடியாக நான் கொஞ்சம் விவசாயத்தையும் கிராமத்தையும் நேசிக்கக்கூடியவன் என்பதால், நானும் ஒரு அடிப்படையில் ஒரு கிராமத்திலிருந்து சென்னை வாசியாக மாறியவன் என்பதால் என்னால் இயன்ற ஏதாவது ஒன்று இந்த கிராமத்துக்கு செய்யணும் அப்படின்னு நானாக முன் வந்து விருப்பப்பட்டு நானே அவங்கள தொடர்பு கொண்டு நான் இங்கே வந்தேன். ஸோ வந்த இடத்துல எனக்கு அவங்க சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நான் பெரிய ஆளாக இல்லாட்டியும் கூட மன ரீதியாக நான் பெரியவன். அதனால் என்னால் முடிந்ததை நான் நிச்சயமாக இந்த கிராமத்துக்கு செய்வேன். வழக்கமாக பண்ணுறதுதானே, இது புதுசு ஒன்றும் இல்லையா? எதுக்காக பண்ணுறாங்க? இப்போது ஒரு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்திலிருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்குன்னு கிளம்பி மோடி எனக்கு ஃபோன் பண்ணல, அமித்ஷா என்னை கூப்பிடல, உடனே நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து கேலி கூத்தாரு. அவர்களுக்கு வாக்களித்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய அந்த மக்களை அவமானப்படுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. அவரோட தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது பழைய சொரக்கா தானேங்க, இதில் என்ன புதுசாக இருக்குது? சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அம்மாவும் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கு மக்கள் திட்டங்கள் என்பது குறிப்பாக நான் மிகைப்படுத்தியோ இல்லை வேறு ஒரு இதுக்காக நான் சொல்லலை. இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்களுக்கான திட்டங்கள், புது திட்டங்களை மிக தைரியமாக மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நிதிகளை கூட எதிர்பார்க்காமல் மாநில வருமானத்திலே இருந்து மகத்தான திட்டங்களை, மக்களுக்கான திட்டத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்.
ஆகவே அவருடைய திட்டங்கள் மக்களிடத்தில் சென்றடைஞ்சிருக்குது, சென்றுக்கிட்டே இருக்குது. இன்னும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த திட்டங்களை விட மக்கள் எதிர்பார்க்காத திட்டங்களை எல்லாம் கொடுத்து, இப்போ குறிப்பாக இப்போ பென்ஷன் தொகைகளெல்லாம் அறிவித்த திட்டங்கள் இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் மிக வரவேற்பெற்று இருக்கிறது. அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கான அவருடைய தேர்தல் அறிக்கைகளும் தேர்தல் திட்டங்கள் வந்து மிக பிரமாதமாக இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இருக்குன்னு நான் நம்புறேன். மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு என்பது ஒரு திட்டமிட்ட முயற்சியை பார்க்கறதாக வானதி சொல்லியிருக்காங்க. அது வேணும்னு உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. இல்லை, அது அவங்களுடைய பார்வையில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள உருவாக்கணுங்க வேற ஒருத்தங்க தானே. இப்போ அவங்க நேரடியாக பிஜேபியில் நின்று பிஜேபி ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அவங்க இன்னொருத்த முதுகில் ஏறி வந்தவங்க தானே. அது என்னையும் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. இப்போ நான் என்ன புலி சின்னத்தில் நின்று ஜெயித்தேன், நான் ரெட்டலையில் நின்று தானே ஜெயித்தேன். அதனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து திட்டமிட்டு ஆளுநர்களை வைத்து மாநில அரசை செயல்பட விடாமல் முடக்கக்கூடிய செயலை, அதுலேயும் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழர்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றை யோசிச்சு பாருங்கள். கீழடியில் கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொன்மையான ஒரு தேசிய இனம் இந்த தமிழ் இனம் வாழ்ந்ததுக்கான வரலாறுகள் இருக்குது. 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து சேகரித்து வச்சுருக்கிறாங்க, ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன் பாஜக அரசு வந்து அதை வந்து ஏற்றுக்க மறுக்குது? எதுக்காக மறுக்குது? பொருணையிலுங்கிற இடத்துல தாமிரபரணி ஆற்றுக்கரையில் ஆரிச்சநல்லூர்லேருந்து அத்தனை இடங்களில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட தொன்மையான தமிழுடைய நாகரிக வாழ்க்கை ஆவணப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க. அறிவியல் பூர்வமாக தான் பொருணையில் உருவாக்கி வச்சுருக்கார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆனால் நீங்கள் ஏன் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? அப்போ இதுக்குள்ளே யார் என்ன நோக்கத்தோட? அப்போ உங்களுக்கு நீங்கள் கையில் பிடிக்கிற ஆரியம் தான் பெருசு நினைக்கிறீங்க, ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளாத சமஸ்கிருதம் தான் பெருசு நினைக்கிறீங்க. எங்கள் தொன்மையான தாய்மொழிக்கு 100 கோடி ஒதுக்குறீங்க. எவனுமே புழக்கத்தில் இல்லாத கோயிலில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழிக்கு வந்து பாராளுமன்ற கட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் அதை எழுதி வைக்கிறீங்க. அதுக்கு 2000 கோடி செலவு பண்ணுறீங்க. இல்லாத சரஸ்வதி நதி இருக்குன்னு சொல்லிட்டு 20,000 கோடி ஒதுக்குறீங்க. யாருடைய பணம் அதெல்லாம்? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செயல்படுது. இந்த லட்சணத்தில் இவங்க என்ன மற்ற கருத்து சொல்கிறாங்க? திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும், மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அதை முடக்கிறதும், அவங்களுக்கு ஒரு சுயநல போக்கில் தான் செயல்படுறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேதான் ஆளுநர் கூறினார் தவிர, இப்படி முதலமைச்சருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் ஆளுநர் இப்படி செயல்படுறாரு, எப்படி முதலமைச்சருக்கு தெரியும் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர். புரியல, அவரை விடுங்க, அவரை பற்றி என்னங்க பேசுறது? அது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உன்னை உருவாக்குனவனுக்கு தான் வழி தெரியும். இந்த கட்சியை உருவாக்கியது புரட்சித் தலைவர், இந்த கட்சியை வழிநடத்தினவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்க 2 பேரும் உழைச்சி உருவாக்கி கொடுத்தது இன்றைக்கி எந்த நாசமான ஒரு நிலைமையில, மோசமான ஒரு நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்கிறாரு எடப்பாடிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஸோ அவரெல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன அவர்கள்லாம் விடுங்க. காசி தமிழ் சங்கம் வந்து காசி தமிழ் சங்கம் நீங்கள் வந்து மத்திய அரசு வந்து தமிழுக்கு ஒதுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் காசி தமிழ் சங்கம் 4.0 அப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் தான் முதலே சொன்னேன், ஆக்கப்பூர்வமாக செய்கிறதும் ஆள் மனசுலேருந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறதும் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு 4 பேரை காவி ட்ரெஸ்ஸுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கான அந்த இதை கட்டண வேணும் நம்ம தமிழங்க. நீங்கள் அதை முதல்ல ஏற்றுக்குவீங்களா? காசி வரைக்கும் போனான்ல. நீங்கள் சைவத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் குறிப்பாக நகரத்தார்கள் முன்னெடுத்தது மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து வரைக்கும் கொண்டுட்டு போனவங்க அவங்க. இன்றைக்கி அந்த சைவம், நான் சைவம் தான், நான் முருகனையும் சிவனையும் வழிபடக்கூடியவன் தான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய மதம் எங்கே இருக்குது? என் மனத்துக்கான அடையாளம் எங்கே இருக்குது? நீங்கள் இந்துன்னு வெள்ளைக்காரன் வச்சு போர்வைக்குள்ள வச்சுருக்கீங்க. நாங்கள் இந்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்துத்துவாக்கு எதிரானவர்கள். அவ்வளோதான். 2027 கூட்டணி யாருடைய அமைக்கிற மாதிரி இருக்கு? நான் கூட்டணியெல்லாம் என்னென்ன, நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சி நடக்குது, இந்த ஆட்சி தொடரணும். இன்னொன்று, பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். நீங்க போட்டியிட கொடுத்தா போட்டியிடுவேன். நான் டிஎம்கே கூட தான். நான் போன முறையே பாராளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணியை வச்சு நான் வந்து தென் மாவட்டங்கள் முழுக்க நான் வந்து எதுக்காகனா, இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், இந்த சங் பரிவார சித்தாந்தம், இந்த பார்ப்பன சித்தாந்தம், இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் நான் அவங்களுக்கு பணியாற்றினேன். அது தொடரும். விஜய் வந்து தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது வந்து அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வர முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு?
டப்பிங்கில் மட்டும்தான் பேசுவேன்னா இது என்னது இது? அப்போ ஒரு சினிமா 30 ஆண்டு காலம் வந்து மும்பை மாநகராட்சி வந்து சிவசேனா கையில் இருக்குது, இப்போ பிஜேபி கைக்கு போயிருக்குது. திருவனந்தபுரத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது. அது எப்படி இல்லை, உங்களுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறதானே பாஜகனுடைய செயல் திட்டமே. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன? ஒட்டுமொத்தமாக வெள்ளையர்களிடத்தில் இருந்து இந்த இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து பலியானாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அதுக்காக ஒரு நெகத்தை கூட கிள்ளி போடலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினாங்களா? இதே சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ ஆரம்பித்து இந்தியாவை வெள்ளையிட்டு மீட்டெடுக்கிறதுக்கு வரும்பொழுது அது குறுக்கு வழியில் உள்ள புந்து கலட்டா பண்ண கூட்டம் தானேங்க இந்த கூட்டம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சவர்கர் என்ன பண்ணார்? என்ன தியாகம் பண்ணார் இந்த மண்ணுக்காக? மன்னிப்பு கடிதம் எழுத்து கொடுத்தவர் தானே அவர். ஆக இது வந்து அந்த கட்சியை அவங்களுக்குள்ள உள்ள பூந்து அவங்கள ரெண்டா உடைச்சி அதுலேருந்து ஒருத்தனை வெளியில் தூக்கி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை சூழ்ச்சியின் மூலமாக உடைச்சி அவங்களுக்கு பண ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, எல்லா ஆசையும் தூண்டி விட்டு அது மூலமாக குளிர்காயிறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள்லாம் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் மூவேந்தர்களே பார்த்தவங்க. மூவேந்தர்கள் ஆட்சிக்கு கீழெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது. நீ என்ன தில்லாலங்கடி போட்டாலும் உங்கள் செல்ஃபு இங்கே எடுபடாது. ஒரு நடிகராக பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் சென்சார் வழக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது நான் ஒரு திரைப்பட நடிகராக நான் ஏற்கனவே சொன்னதான். சென்சார் போர்டுங்கிறது இன்றைக்கு எப்படி வந்து சிபிஐ, இது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இப்படி ஒவ்வொரு துறைகளையும் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கையில் எடுத்து எப்படி அவர்களுக்கான ஒரு கம்பெனியாக அதை எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கு, மன்னார் அண்ட் கோ கம்பெனி மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ சென்சார் போர்டையும் மன்னார் அண்ட் கோவாக மாற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமாக இப்போ இதே கேரளாவில் படம் வருது, இதை விட வன்மையான படங்கள் வருது. ஹிந்தியில் எவ்வளோ படம், வெறும் சாமி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் குருடா தான், எல்லாம் புராண கதை தான், எல்லாம் கதை தான், எதுவுமே உண்மை இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக இது வந்து திட்டமிட்டு ஜனநாயக படத்தை முடக்குவதும் அதன் மூலமாக அந்த உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்குமான ஒரு முயற்சியைத்தான் சென்சார் போர்டு மூலமாக இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு செயல்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கேன்.